இந்த எலி வேகமா ஓடி போய் அங்க இருக்கிற சோல்ஜருடைய கவசத்துக்குள்ள பூந்துக்குது. பூந்த அடுத்த செகண்டே அது ஒரு பொண்ணா மாறி போய் தலைக்கவசத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க ஆளுங்க மாதிரி அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்குது. அதை பார்த்து அங்க இருந்த சோல்ஜர்ல ஒருத்தருக்கு சந்தேகம் வந்து ஓடி வந்து வாள் எடுத்து அதோடைய தலையை ஒரு வெட்டு வெட்டுறாரு. ஆனா பார்த்தா அந்த கவசத்துக்குள்ள தலையே இல்ல, அது மறுபடியும் எலியா மாறி அங்க இருந்து ஓடி போயிடுது. அங்க இருக்கிற சோல்ஜர்களும் கீழெல்லாம் விழுந்து அந்த எலியை பிடிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் அந்த எலியை அவங்களால பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த எலி அங்க இருந்து ஒரு செல்லுக்குள்ள புகுந்துருது. இவங்களும் அந்த செல்லுடைய டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த எலி அங்க இருந்து ஒரு கைதியுடைய தலைமையில ஏறி அப்படியே எகிரி குதிச்சு அங்க இருந்து ஒரு விண்டோ வழியா அப்படியே வெளியில குதிச்சிருது. அப்படி குதிக்கும் போது பார்த்தா இடையில ஒரு இரும்பு பைப்ல வேற முட்டிக்கிட்டு அப்படியே கீழே விழ போகுது. அவ்வளவுதான், கீழே விழுந்து செத்து போயிடும்னு பார்த்தா கீழே விழுறதுக்கு ஜஸ்ட் மிஸ்ல ஒரு கழுகா மாதிரி அங்க இருந்து பறந்து போயிடுது. ஆனா அப்ப கூட அந்த சோல்ஜர்ஸ்லாம் அந்த கழுகை விடாம அது மேல ஏகப்பட்ட அம்புகளை எறிறாங்க. அந்த கழுகு அதுல இருந்தெல்லாம் ஈஸியா மிஸ் ஆயிடுது. ஆனா இடையில வந்து ஒரு பிளாக்ல போய் முட்டிக்கிட்டு கீழே விழும்போது ஒரு பூனை உருவத்துல விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஒரு அழகான பொண்ணா மாதிரி அங்க இருந்து வெளியில போயிடுது. அங்கேயே யாராவது தன்னை பாத்திர போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து நெருப்பு கொலிங்க மாதிரி தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிறா. ஆனா அப்பயும் அவளை கண்டுபிடிச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால